குழந்தை தடுமாறி கீழே விழுவதும், கஜினி முகமது 17 முறை படையெடுத்தும் தோல்வி என்றால் நீங்கள் தோல்வியடைவதில் எந்த பிரச்சனையும் இல்லை. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மோட்டிவேஷனல் பேஸ்கெட். எதிர்கட்சிக்காரன் பார்த்தா என்ன நினைப்பான் அப்படிங்கிற கவுண்டமணியின் பாப்புலரான காமெடி டைலாக் இது. நம்மில் பல பேர் நம் வாழ்க்கையை இப்படித்தான் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். நாம் எந்த ஒரு செயலையும் செய்ய துவங்கும் முன் அதில் நமக்கு நன்மையா, லாபம் கிடைக்குமா என்று யோசிக்கிறோமோ இல்லையோ, அடுத்தவர் இதை பற்றி என்ன சொல்வார், அவர் நம்மளை பற்றி என்ன நினைப்பார் என்கிற கவலைதான் நமக்கு முதலில் தோன்றும். அதிலும் முக்கியமா நமக்கு வேண்டாதவர்கள் நம்மளை பற்றி என்ன சொல்வார், என்ன நினைப்பார் அப்படிங்கிற கவலைதான் அதிகம். வெளிநாடுகளில் எல்லாம் நல்லதோ கெட்டதோ அடுத்த வீட்டுக்காரன் என்ன சொல்வான் என்பதை பற்றியெல்லாம் சிந்திக்க கூட மாட்டார்கள். ஆனால் நமக்கு அப்படி இல்லைதான். நல்லது கெட்டதுக்கு 4 பேர் வேணும். ஆனால் உங்கள் விருப்பு வெறுப்புகளை கூட அவர்கள்தான் தீர்மானிக்க வேண்டும் என்று எந்த ஒரு அவசியமும் இல்லை. அதுக்காக உங்கள் மனதில் நினைப்பதையெல்லாம் செய்ய வேண்டும்ங்கிற அர்த்தமும் இல்லை. நீங்கள் சிந்தித்து புரிந்து செய்கின்ற விஷயங்கள் எல்லாம் குறித்து அதோடு தொடர்பு இல்லாத இன்னொருவர் என்ன சொல்வார் என்று எதற்காக நீங்கள் கவலைப்பட வேண்டும்? அதற்கு என்ன காரணம்? ஒருவேளை நீங்கள் தோற்று போனால் அவர் உங்களை பற்றி ஏளனமாக பேசிவிடுவார் என்பதுதான். தெரியாமல் கேட்கிறேன், அந்த 3வது நபர் ஏளனமாக பேசிவிடக் கூடாது என்பதா உங்கள் வாழ்வின் லட்சியம்? அப்படி பார்த்தால் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் எந்த ஒரு விஷயத்தையும் செய்துவிட முடியாது. உங்கள் மகளுக்கோ அல்லது மகனுக்கோ அவர்கள் விரும்பும் ட்ரெஸ் கேட்டால் அந்த ட்ரெஸ் உங்கள் பிள்ளைகளுக்கு கச்சிதமாக இருக்கா, உங்களுக்கு ஓகேவா என்றுதான் பார்க்கணுமே தவிர சம்பந்தமே இல்லாமல் பார்க்கிறவர்கள் என்ன சொல்வார்கள் என்று கவலைப்படக்கூடாது. உங்கள் பிள்ளைகள் என்ன படிக்க விரும்புகிறார்கள், அவர்கள் செய்யும் வேலை இப்படி இருந்தால் நன்றாக இருக்கும், இல்லை அப்படி செய்யலாம் என்று நீங்களும் உங்கள் குடும்பம்தான் அதை பற்றி சிந்தித்து முடிவெடுக்க வேண்டுமே தவிர இப்படி செய்தால் அடுத்தவர் நம்மை பற்றி என்ன நினைப்பார் என்று நீங்கள் யோசித்தாலே போதும். ஒரு வேலையும் உங்களால் உருப்படியாக செய்ய முடியாது. இங்கே நாம் எல்லோருக்கும் நல்லவனாக இருக்க யாராலும் முடியாது. நீங்கள் வெளியில் மாசம் சம்பளத்துக்கு வேலை செய்கிறீர்கள். நீங்கள் வாங்குகின்ற சம்பளம் உங்களுக்கு போதுமானதாக இல்லை. சிக்கனமாக இருந்தாலும் சமாளிக்க முடியவில்லை. மாதத்தில் 15ஆம் தேதிக்கு அப்புறம் கையில் காசு நிற்க மாட்டேங்குது. வாங்கின கடனுக்கு வட்டி மட்டும்தான் கட்ட முடியுது. சாப்பாட்டு செலவு, ஸ்கூலுக்கு ஃபீஸ் கட்டணும், மற்ற செலவும் பார்க்கணும். இத்தனையும் சமாளிக்க முடியவில்லை. அதனால் தள்ளு வண்டியில் ஒரு இட்லி கடை வைக்கலாம் என்று நீங்கள் உங்கள் குடும்பத்தில் உட்கார்ந்து பேசி முடிவெடுத்து பகலில் மாத சம்பளத்துக்கு வேலைக்கு போயிட்டு வந்து ராத்திரிக்கு இட்லி கடை நடத்திக்கிட்டு வரீங்க. இதில் வருகிற வருமானத்தில் உங்கள் குடும்ப செலவுகளை சமாளிக்க முடிகிறது. திடீரென்று உங்கள் இட்லி கடைக்கு சொந்தக்காரன் ஒருவன் வருகிறான். வந்தவன் ஓசையில் சாப்பிட்டு விட்டு நக்கலாக, என்ன வேலைக்கு போகிற மாதிரி கேள்விப்பட்டேன், இப்ப என்னடான இட்லி கடை வச்சிருக்க, இதில் என்ன வருமானம் வரப்போகுது, பேசாம வேலைக்கு போனோமா வந்தோமான்னு இரு, இந்த மாதிரி நீ தள்ளு வண்டியில் கடை வச்சிருக்கேன்னு நம்ம சொந்தக்காரங்களுக்கு தெரிஞ்சா என்ன நினைப்பாங்க, 4 பேர் என்ன பேசுவாங்க, இதெல்லாம் சரிப்பட்டு வராது என்ன, சரி சரி நான் கிளம்புறேன் என்று சொல்லிவிட்டு போய்விடுவார். உடனே நீங்க என்ன செய்வீங்க? இதெல்லாம் நமக்கு சரிப்பட்டு வராது, நமக்கு தெரிஞ்சவங்க சொந்தக்காரங்கன்னு பார்த்தா என்ன நினைப்பாங்க அப்படின்னு கடையை மூடிடுவீங்க. அப்படி நீங்க கடையை மூடினால் யாருக்கு நஷ்டம் வரப்போகுது? உங்களுக்கா இல்லை உங்கள் சொந்தக்காரருக்கா? இதுக்கு அப்புறம் செலவுகளை சமாளிக்க மேலும் மேலும் கடனை வாங்கி கொண்டு வாங்கின கடனை அடைக்க இன்னொரு கடனை வாங்கி கடைசியில் எந்த கடனையும் அடைக்க முடியாமல் முழித்து கொண்டு இருக்க போவது நீங்களா அல்லது உங்கள் 3வது நபரா? இதுவே நீங்கள் யார் என்ன சொன்னாலும் பரவாயில்லை, என் குடும்பத்திற்காக நான் உழைக்கிறேன் என்று இட்லி கடையை தொடர்ந்து நடத்தி கொண்டு
அதில் லாபம் சம்பாதித்து சின்னதாக ஒரு ஹோட்டல் வைத்தால் போதும். மீண்டும் அதே மூன்றாவது நபர் அங்கு வந்து, எனக்கு அன்னைக்கே தெரியும் நீ இந்த மாதிரி ஹோட்டல் வைப்பேன்னு என்று சாப்பிட்டதுக்கான பணத்தையும் கொடுத்து செல்வார். அதனால் நீங்கள் செய்யும் செயலுக்கும் சம்பந்தம் இல்லாதவரை பார்த்து பயந்து கொண்டு உங்கள் திறமையை வெளிப்படுத்தாமல் முடங்கி போகாதீர்கள். உங்களிடம் ஒரே ஒரு கேள்வி, தோற்காமல் ஜெயித்தவர்கள் யாராவது ஒருவரை காட்டுங்களேன். ஒரு குழந்தை நடப்பதற்கு முன்னால் தடுமாறி விழுகிறதே, அது அதற்கு கிடைத்த தோல்வியா? இல்லவே இல்லை, நடப்பதற்கான அதன் முயற்சி. நீங்கள் செய்கிற வேலை எதிர்பார்த்த அளவுக்கு பலன் தரவில்லை என்றால் நீங்கள் அதை செய்த முறை தவறு. அதை சரி செய்ய முயலுங்கள், அவ்வளவுதான். இதில் மூன்றாவது மனிதர் எங்கிருந்து வந்தார்? உங்களை இந்த சமூகம் ஒரு ஹீரோவாக பார்க்க வேண்டும் என்கிற ஆசையும் ஆவலும் தானே உங்களுக்கு தோற்க கூடாது என்ற பயத்தையும் தருகிறது. உலகம் உங்களை பார்ப்பது இருக்கட்டும், நீங்களே உங்களை ஒரு ஹீரோவாக பார்க்கிறீர்களா? உங்கள் ஹீரோ இமேஜை உங்களின் வெற்றி தோல்விக்கு ஏற்ப உங்களுடைய சொந்தம் பந்தம் தூக்கி வைத்து கொண்டாடவும் செய்யலாம், இல்லை பொத்தென தரையில் போட்டுவிட்டு சிரிக்கவும் செய்யலாம். புரிதல் இல்லாமல் உங்கள் தோல்வியை பற்றி மட்டுமே விமர்சிப்பவர்களை பற்றி நீங்கள் ஏன் கவலைப்பட வேண்டும்? அவர்களுக்கு தோல்வி என்றால் என்னவென்றே தெரியாதே. கஜினி முகமது 16 முறை தோற்று 17வது முறையாக வென்றான் என்று இன்னமும் அவரவர்கள் வசதிக்கேற்ப சொல்லிக் கொண்டுதான் இருக்கிறார்கள். ஆனால் போரிட்ட 16 தடவையும் கொஞ்சம் கொஞ்சமாக செல்வ வளங்களை நம்மிடமிருந்து கஜினி முகமது அபகரித்து கொண்டு போய் தன் கஜனாவில் சேர்த்ததை இன்னமும் கஜினி முகமது தோற்றான் என்று கதை சொல்கிறவர்களுக்கு தோல்வி வெற்றி இரண்டை பற்றியுமே தெரிவதற்கு வாய்ப்பே இல்லை. அவர்களை பொறுத்தவரையில் ஜெயித்தால்தான் நீங்கள் ஹீரோ, அது அவர்களுடைய அபிப்பிராயம். சினிமாவில் கூட ஹீரோ என்றால் ஜெயிக்க வேண்டும் என்று ஒரு எழுதப்படாத சட்டம் இருக்கிறது. நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் வெற்றி பெற்றால் உன்னை போல் உண்டா, எனக்குத்தான் தெரியுமே நீ வெற்றி பெறுவாய் என்று சொல்வார்கள். வாழ்க்கையில் கொஞ்சம் சரிந்தால் போதும், எனக்குத்தான் தெரியுமே இது எல்லாம் முன்னால் முடியாது என்று சொல்வார்கள். 4 பேருடன் உட்கார்ந்து கொண்டு வெட்டியாக பேசிக்கொண்டு இருப்பார்கள். அப்போது அவர்கள் கண் எதிரில் ஒரு ஆள் வேலைக்கு போனால் போதும், இவனெல்லாம் வேலைக்கு போய் குடும்பத்தை காப்பாற்றப் போகிறானா என்று நக்கலாக பேசுவார்கள். பின்பு வேலைக்கு சென்றவனிடமே சென்று, எனக்கு அவசரமாக தேவைப்படுகிறது, அதனால் எனக்கு ஒரு 500 ரூபாய் இருந்தால் கொடு, 1 வாரத்தில் தந்து விடுகிறேன் என்று சொல்லி வாங்கிக் கொள்வார். இவரை பற்றி தானே ஏளனமாக பேசினோம் என்று எந்த ஒரு உறுத்தலும் இருக்காது. ஒன்றை மட்டும் புரிந்து கொள்ளுங்கள், நீங்கள் ஜெயித்தால் எனக்குத்தான் அப்பவே தெரியுமே என்றும், இதுவே கொஞ்சம் பின்வாங்கினால் எனக்குத்தான் அப்பவே தெரியுமே இது எங்க முன்னேறப் போகுது என்றும் சொல்வார்கள். இந்த மாதிரி கூட்டத்தில் ஜால்ரா போடும் நபர்களை ஒதுக்கிவிட்டு உங்களுக்கான வெற்றி பாதையில் செல்லுங்கள். புரியாதவர்கள் புலம்பிக் கொண்டு இருக்கட்டும். கஜினி முகமதுவின் குதிரையில் ஏறுங்கள். இந்த உலகம் முழுவதும் உங்களுக்குத்தான், வெற்றியும் உங்களுக்குத்தான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், யார் அந்த மூன்றாவது நபர் உங்கள் வாழ்க்கையில்? உங்களுக்கு பிடிச்சிருக்கும் என்று நினைக்கிறேன். லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை தொடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.